ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் ஒன்றா இருந்தால் நல்லது தான்டா. அவங்க ஒரு மாதிரி கப்புள்ஸாக ஜாலியாக இருந்துட்டு போகிறேன். இதெல்லாமாடா கேஸை போடுவானுங்க. பார்க்குறான் பாரு, நம்மளை வேடிக்கை பார்க்கறதுல இவனுங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். இவனுங்களாம் மாற்றவே முடியாது. காதல் திருமணம் கலப்பு திருமணம் சொல்கிறானுங்க. ஆனால் நம்ம பண்ண காலை தூக்கி அடிக்கிறானுங்க. இவனுங்க பெட்ரூமை என்னைக்காவது நாம எட்டி பார்த்துருக்கோமா? ஆனால் அந்த ஆண் சிங்கத்துக்கு பேர் அக்பரான், பெண் சிங்கத்துக்கு பேர் சீதாவான். ஓ புரியுது இப்போ தான் மேட்ருக்கு வர. அதே தான், ரெண்டும் வேறு வேறு மதமா. ஸோ ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்குறாங்க. பேசாமல் இதே மக்கள்கிட்ட போய் டைலாக்காக கேட்டால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். இருந்தாலும் மக்கள்கிட்ட போயிட்டு டைலாக்ஸ் கேட்போம். வெல்கம் டு டைலாக் ஸ்ட்ரீட். மனுஷனுக்குள்ளே ஜாதி வெறி பிடிச்சி ஒருத்தனும் லவ் பண்ணாலே வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகுறாங்க. இதில் எதுக்கு மிருகத்துக்குள்ளேயும் கொண்டு போய் திணிக்கணும்? அதில் அவங்களாம் மிருகம் கூட மிருகம் தான் சொல்ல போனோட சேர்ந்து அதுவும் மிருகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஜாதிலாம் ஒரு படி மேலே மதவாதம் வளர்க்குற மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே ஒரே கடவுள் ஒரே இதுதான். இது தேவையில்லாத இஷ்யூ பண்ணின்னு மற்றவங்களை பிளவுகிற மாதிரி இருக்குது. இதோட வேலையாகவே நிறைய பேர் சுற்றுறாங்கல்ல. கடவுளாக பாருங்கள், மிருகத்தாக பாருங்கள். ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா அக்பர்னு சொல்லிட்டு ஒரு ஜோதாங்கிற ஒரு ராணியை கல்யாணம் பண்ணாங்கன்னு ஹிஸ்ட்ரி கூட இருக்குது. 500 வருஷத்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி இருக்குது. இந்த 2000 செஞ்சுரிலையும் நம்ம இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. இப்போ ஒரு சட்டம் போட்டாங்களா சிஐன்னு, அது மிருகத்துக்கு சேர்த்து போட்டாங்க போல் இருக்கு. மிருகத்துக்கு சேர்த்து போட்டாங்க. அதனால தான் அவங்க முட்டாள்தனமாக இந்த கேள்வி இந்த இதை கேட்குறாங்க. சீதா ரைட்டு, அக்பர் எதுக்கு தேவையில்லையே. இருந்தாலும் அது ஒரு பேர், ஜஸ்ட் ஒரு பேர் தானே. பேரை மாற்றி வைக்கின்றீங்க. அப்போ அக்பரும் சீதாவும் ஒன்றா இருக்க வேணாமா? தனித்தனியாக பிரிச்ச வேண்டியதான். செட்டாக என்னன்னா அக்பர் சீதாவும் ஜஸ்ட் ஒரு பேர் தானே. அக்பர் சீதாவும் ஜஸ்ட் ஒரு பேர் மட்டும் தானே. அதனால் செட் ஆகாது. சீதாவும் பேர் ஓகே, அக்பர் பேர் தப்பு இல்லை. அது அக்பர் பேர் என்ன தப்பு? அதுதான் நான் கேட்குறேன். அக்பரில் தான் என்ன தப்பு? எல்லா மனிதனும் ஒன்று தான்ப்பா. இவங்களாம் ஒவ்வொருத்தன் அந்த சாதியை அடிப்படை வச்சுட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது. இந்த அரசியல்வாதியை எல்லாத்தையுமே பிரிக்கிறது. இது எல்லாம் வேணும்னு கதை கட்டி ஜனங்களை திசை திருப்புறது. நாட்டினுடைய பொருளாதாரத்தை பற்றியோ மற்ற நல்லது கெட்டது பற்றியோ பேசாமல் இந்த மாதிரிலாம் வேணும்னு செய்கிறது இது கட்சிக்காரங்க செய்கிறாங்க. அதனால் அது தப்பான செயல்பாடு. இது இப்போ திட்டமிட்டு வேணும்னு மக்களை குழப்புறதுக்கு செய்கிற சதி. ஆமாம், மக்களை ரொம்ப தரந்தாழ்த்தி லைனுக்கு தான் கூட்டு போகிறாங்கன்றது தானே அர்த்தம். அப்போ அது தப்பு தானே. அது எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு யார் செய்கிறாங்க, ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், ஒரு கிறிஸ்டினாக இருக்கலாம், அதை நம்ம யார் செய்கிறாங்கன்னு தெரியாமலே நம்ம சாப்பிட்றோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்போ அதெல்லாம் எந்த ஒரு ஜாதி பார்க்குறதில்ல, ஒரு மதம் பார்க்குறதில்ல. அது ஒரு முஸ்லீம் செஞ்ச ட்ரெஸ்ஸு கூட நம்ம போடுறோம், அவங்க விற்கிற கடையில் கூட போய் வாங்குகிறோம். ஒரு கிறிஸ்டின் செஞ்ச நம்ம செப்பல் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லா திங்ஸுமே எந்த மதம் வேணாலும் செய்கிறாங்க. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஒரு இந்த மாதிரி மேரேஜில் மட்டும் எதுக்கு ஜாதி மதம்லாம் பார்க்கணும்? என்னடா அங்கே சுற்றி இங்கே சுற்றி சிங்கத்துக்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? மனுஷ பிறவியோட ரொம்ப கேவலமானவங்களை எந்த இனத்துலையுமே சேர்த்துக்க முடியாது அப்படின்ற வரைக்குமே மக்கள்ஸ் டிமாண்ட் வைக்கிறாங்க. இது என்ன தான் ஒரு ஃபன்னாக இருந்தாலுமே ஒரு பொலிட்டிக்கல் கான்செப்ட் மக்களுக்குமே தெரியுது. இது தப்பு. அது எப்படி சிங்கத்துக்குமே அப்படி போய்க்கிறேன், விலங்குகளுக்கு வைக்கலாம் அப்படின்றது மக்களுக்கே தெரிஞ்சிருக்கு. பாருங்க, கொஞ்சம் நல்லா தான் இருக்குல்ல கேட்க. மேல் தெரு கீழ் தெரு ஜாதியை வச்சே பேர் வச்சாங்க, மதத்தை வச்சு பேர் வச்சாங்க. ஆமாம், மதத்தை வச்சு பேர் வச்சவங்களோட ரிலீஜன் வச்சு பண்ணுறாங்க. ஜாதியிலே பேர் வச்சு ஏரியா பிரித்து வச்சாங்க. இப்போ மிருகங்களையும் பிரித்து வைக்கிறாங்க. ரொம்ப கேவலமாக போகுது ப்ரோ. ஃபஸ்ட்டு மனுஷ அளவில் ஜாதி இருந்துச்சு, அப்புறம் நாய் அளவில். இப்போ அந்த கொடிய மிருகத்துக்கும் இது பண்ணி இவங்களும் கொஞ்சம் மிருகமாகவே மாறிடுறாங்க. அந்த காலத்தில் ஏஷியன் பீரியடில் அப்படி இருந்துச்சு. ஆனால் அப்போல்லாம் ஒத்துமையாக தான் இருந்தாங்க. யார் இது இருந்தது. இப்போ அதை ஒரு சங்கமாக்கி யாதவ் சங்கம், நாடார் சங்கம், தேவர் சங்கம், அப்புறம் நிறையா இன்னொரு சங்கம்லாம் இருக்குது, முதலியார் சங்கம், அந்த மாதிரி சங்கம் பிரித்து அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. இந்த கட்சி இருக்குது பாருங்க, பிஜேபி, இவங்க பண்ண வேலை கம்முன்னு போயிருந்தது. முஸ்லீம், கிறிஸ்டின், இந்துன்ட்டு ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே சேர்ந்தோடனே ஏடிஎம்கே தோத்துச்சு. அப்புறம் இவங்க பிஜேபியில் இந்த மத ஒரு இது எப்படி சொல்கிறது, இப்போ முஸ்லீம் ஒரு தீவிரவாதி
அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெரோசிஸாக இருப்பாங்க, தீவிரவாதிங்க. அந்த மாதிரி முஸ்லீம் ஒரு டீம் இருக்குது. அது மாதிரி இப்போ இந்துக்கும் அந்த மாதிரி ஒரு டீம் வந்துருச்சு. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. இந்த இப்படியே மதம் கலவரம் ஜாதி கலவரம் போனாங்கன்னா நாடு அழிஞ்சு தான் போகும், மக்களும் வாழ முடியாது. இப்போ இந்த ராமர் இது ஆரம்பித்ததுலேருந்து இப்போ ஃபுல்லாக ஜாதி மதத்தை உருவாக்கியிருந்தாங்க. ஃபஸ்ட்டில் அப்படி இல்லை, எல்லோரும் வந்து சரிசமாக பழகிட்டு இருந்தாங்க, வந்து ஹிந்து முஸ்லீம் அப்படி பழகிட்டு இருந்தாங்க. வந்து இப்போ அதையும் தாண்டி மறுபடியும் இப்போ இந்த ஜாதி மதம் உள்ளது இப்போ மிருகங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சு வந்து இப்போ இங்கே உள்ள மிருகங்கள் அங்கே அழைச்சிட்டு போனால் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, அங்கே உள்ள மிருகங்கள் இங்கே அழைச்சிட்டு வராங்க, இங்கே ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு இப்போ மிருகங்களுக்குள்ளே ஜாதி கலவரமாக உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒன்றுக்கு வந்து பேர் சீதான்னு பேர் வைக்கிறாங்க, ஒரு மிருகத்துக்கு வந்து இன்னொரு மிருகத்துக்கு வந்து அக்பர்னு பேர் வைக்கிறாங்க. வந்து அப்போ அவங்களுக்குள்ளே இப்போ மிருகங்களுக்குள்ளே ஜாதி கலவரமாக உருவாகிட்டு இருக்கு. வந்து இப்போ அனிமலையே பிரிக்க முடியாது ஆல்மோஸ்ட்டு. அதே மாதிரி மனிதர்களையும் அது பிரிக்க முடியாது, ஜாதி மதம் அதெல்லாம் பிரிக்கவே முடியாது. ஆல்மோஸ்ட் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஜாதின்ற சீனை பார்க்குற சீனே கிடையாது. சரிங்களா? அதுலேயும் நானும் பார்த்தீங்கன்னா நான் என்ன எடுத்துக்கினே கூட நான் சுத்தமாக அந்த இதெல்லாம் நம்புறதே கிடையாது. 2 பேருமே லவ் பண்ணிட்டு ஒரு திருமண ஸ்டேஜுக்கு வந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சமுதாயம் வந்து அவங்கள ஏற்றுக்கோன்றீங்களா? அவங்க பேரை வச்சதுனாலேயே ஏற்றுக்கோன்னு நினைக்கிறீங்களா? சமுதாயம் ஏற்றுக்காது தான் ப்ரோ நினைக்கிறேன் நான். இப்போ இருக்க ஜென்ரேஷன் வேணால் ஏற்றுவோம். இந்த பெரியவங்கன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்களாம் இந்த ஜாதி மதம்லாம் பார்க்கறது தான் ஆல்மோஸ்ட் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க. அதுதான் இருக்கிற ப்ராக்டிக்கல். அது வந்து லைக் நம்ம இப்போது வந்து நம்மளுக்குள்ளேயே வந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அந்த காஸ்ட்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. பட் ஆனால் அது எப்படி ஒத்துக்கினாங்கன்னு எனக்கும் தெரில, இந்த நியூஸ் நானும் கேள்விப்படல. இது வந்து நமக்குள்ளே வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. இதை வந்து அனிமல்ஸ்குள்ளே வந்து இதை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணாங்கன்னு தெரியல. இன்னமும் வந்து சில பேர் அப்படி இருக்காங்க. இன்னமும் அந்த காசு பார்க்குறது, இவங்க கூட தான் இருக்கணும், அவங்க கூட தான் இருக்கணும், அந்த மாதிரி இன்னமும் அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். இங்கேயே ஒத்துமை கிடையாது. மனுஷங்களுக்குள்ள அவங்க பாய்ப்பா, அவங்க என்ன இருப்பா அப்படிங்கிற மாதிரி போகும்போது இவன் போய் புதுசாக ஒரு பேர் மிருகத்துக்கு வச்சா சட்டை எப்பவுமே சிங்கம் புலி மாதிரி எடுத்துகிட்டு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது நம்ம மாட்டுக்கு. இதுக்கு போய் பேர்லாம் எவன் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீதானா அவன் என்ன அவன் பார்த்தானா அவங்க அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா நான் அவனுக்கு போய் சீதான்னு பேர் வைக்கிறதுக்கு வாயிலா ஜீவன் ஏதோ போகுது காட்டில், வாயிலா ஜீவன் ஏதோ போகுது. இதுக்கு போய் இப்பெல்லாம் பேர் வைக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. எந்த பிள்ளைங்க அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்களா? கிடையாதுல்ல. இவன் ஏன் போய் புதுசாக அதுக்கு பேர் வைக்கிறேன்? இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இந்த சிங்கமாக புளியை வந்து திருப்பதியில் அடித்து ஒருத்தரை காலி பண்ணியிருக்கு. கூட்டுக்குள்ளே இருந்தது தானே. இவன் அது போட போய் செல்ஃபி எடுக்க போகிறான். என்னது செல்ஃபி எடுக்க போகிறேன்? ஏற்கனவே ஒரு காலேஜ் பகுதியில் வந்து உள்ளே விழுந்து டூர் போனவங்களும் ஒரு சிறுத்தை வந்து கடிச்சு காலி பண்ணிச்சு. அதெல்லாம் வந்து மிருகம்னா பார்த்தோமா நம்ம ஜோலியை பார்த்தோமா போனோமான்னு இருக்கும். இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கோயில் கூட நடந்தது. அது முஸ்லீம் ஜனங்கள் வந்து அதுக்கு சீர்வரிசை உதவி அன்னதானம் இதெல்லாம் இஸ்லாமிய ஜனங்கள் செய்கிறாங்க. அப்படி எவ்வளவோ இருக்குது நாகரிக உலகத்தில். அதை விட்டுட்டு மிருகத்தை ஜாயின் பண்ணி கிண்டல் அடிக்கிற மாதிரி தானே இருக்குது. அது தவறான செயல்பாடு. இதனால் என்ன கருத்து சொல்ல வரீங்க? மேலே குழப்பங்கள் நாட்டில் வந்து நாசம் பண்ணுறதுக்கு திட்டம் போடுறாங்க ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரங்க. அந்த கட்சிக்காரங்க இப்போ அநேகமாக போயிடுவாங்க, நாட்டை விட்டே போயிடுவாங்க. இது வந்து தீவிரம் தான். எப்படின்னா இது வந்து தப்பு தான். என்ன காரணம்னா நல்லா ஸ்மூத்தாக ஒன்று போயிருக்கு சொல்லும், எல்லாம் எலெக்ஷன் வர போயிடுது. இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு அக்பர் சீதான்னு போட்டு விட்டுன்னு வச்சுக்க, இதை வந்து சில பேர் அதை தூக்கின்னு என்ன பண்ணுவானுங்க, அதே அரசியல் பண்ணுவாங்க. அதான் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமாம், இது அந்த ஒருத்தன் எப்படி சொல்லுவான், எப்படி நீ பண்ணலானோ. ஏன்னா எப்பயுமே முஸ்லீம் வந்து அவங்களுடைய ஜோனில் அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க. அவங்க ஜோனில் யாரும் வரக்கூடாது, முஸ்லீமுடைய ஜோனில் யாரும் வரக்கூடாது, அப்படி தான் இருப்பாங்க. இந்துக்கள் ஜோனில் எல்லாம் வந்து போகலாம். இது ஒரு காமன் பிளேஸு. அது ஒரு டெரிட்டரி, அதாவது தனியாக ஒரு அமைப்பு. எப்போ வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குதோ அந்த இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் பார்ப்பாங்க. இதுக்கு தான் இது போக ஜென்ரேஷன் ஆக இதெல்லாம் அமைக்கணும். ஜாதி மதம் எல்லாம் காலி ஆகிடும். அது அந்த குரோத் வந்துடும். சிங்கம்ன்ற எப்பவுமே ஒரு சிங்கம் வந்து ஒரு 4 பெண் சிங்கத்தோடு தான் இருக்கும். ஆண் சிங்கம் பெண் சிங்கம்கிட்ட போனால் ஃப்ரெண்டு தான். அவங்களுக்கு என்ன தெரியும், அக்பரா சீதாவா யார் இருந்தால் பரவாயில்ல, நான் ஆணை நீ பெண்ணு, நீ எதுவாக இருந்தாலும் நான் எதுவாக இருந்தாலும், நான் ஆம்பளைன்ற ஒரு கேரக்டர்ப்பா, நீ பொம்பளைன்ற கேரக்டர். நீ யார் ஜாதி அதெல்லாம் தெரியாது. இதுக்கு இது சிங்கத்துக்கு ஜாதி வந்து 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஒன்றா தான் தப்பு கிடையாது. இதுக்கு என்ன தெரியுமா, இது அக்பர் தெரியுமா, சீதா தெரியுமா, அதுக்கு என்ன தெரியும்? இது சீதா கீதா இருந்தாலும் பரவாயில்ல. அது ஆண் பெண்ணு அவ்வளோதான். ஆமாம், ஆண் பொம்பளை பூ அவ்வளோதான். இது முழுக்க அரசியல் தான் பண்ணுறாங்க. இது வேண்டாதவங்க தான் பண்ணிக்கிறாங்க.
இது பண்ணுறதுக்கு வந்து சப்போஸ் வேறு இடத்துல கூட ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. இது இந்தியா மட்டும் கிடையாது, வேறு எவனா ஒரு பிரச்சனை பண்ண கூட பண்ணியிருப்பான். வெளிநாட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு பண்ணுங்கன்னு பண்ண. இது வந்து அதாவது இந்த வார் சொல்கிறாங்களே, கெமிக்கல் வார், அந்த வார், அது மாதிரி இது மாதிரி ஒரு வார். இது ஜனங்கள் முன்னாடி இது ஒரு கான்ட்ரிபியூஷனாக டிபேட் நிறைய நடக்கும். அது அதை என்ன பொறுத்தவரை இதுக்கு பாபர் அக்பர்னு தெரியாது, சீதான்னு தெரியாது, 2 பேரும் ஜாலியாக இருப்பாங்க. இவனை தான் ஆட்சிப்பானுங்க. அதெல்லாம் இது ஒன்றும் பொருட்டு கிடையாது. இது பிரச்சனை பண்ணுறதுக்கே பண்ணிக்கிறாங்க. இதுக்கு போய் முதல்ல பேர் வைக்கிறது தப்பு. இப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து வச்சுருக்கேன், இப்போ நாயை கூப்பிட்றேன், பட்டன் கூப்பிட்டோன்னா இப்போ இந்த எதிர்ச்சி உள்ளேருந்து வரும், அது வேறு. இது காட்டில் கிடக்கிற விலங்குகளுக்கு போய் நம்ம பேர் வைக்கணும். அந்த பட்டு இருக்காங்களா? போயிட்டாங்க தான் இருக்காங்களா உள்ள? பட்டே பட்டே இந்தா பட்டு பட்டு பிஸியாக படுத்துட்டு இருக்காரு போல. இங்கே வா, இந்த ஒடியா 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 ஒடியா, என்ன பண்ணுறா? வா இங்கே ஒடியா. வருதா? வரத்துக்கு யோசிக்கிறாப்புல. இல்லை வருவாங்க. நம்ம அக்பரை எடுக்க விரும்பல, சீதாவே எடுக்க விரும்பல, அவ்வளோதான். தவங்க வேண்டியிருக்கு, ரொம்ப பார்த்து தான் பேச வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு அடாவடி அக்கிரமம் வந்து இப்போ 4-5 வருஷம் 10 வருஷமாகவே நடந்துகிட்டு இருக்கு. திட்டம் போட்டு எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனைகள், எந்த பக்கம் திரும்பினாலும் விலை வம்பு தும்பு தான் உருவாகுது. அப்படி இருக்கும்போது நாடு ரொம்ப ரொம்ப கெட்டு போன நிலையில் தடுமாறிட்டு இருக்கு என்றதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாம் ஜனங்களுக்கு நிறைய ஜனங்களுக்கு தெரியும். ஆமாம், அநேகமாக வர்ற எலெக்ஷனில் பாரதிய ஜனதா தூக்கி எறிஞ்சால் தான் நாடு காப்பாற்ற முடியும், ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும், மக்கள் நல்ல மாதிரி இருக்க முடியும். சாதாரண விவசாயிகள் போராடுறாங்க, அந்த போராட்டத்துக்கு பைசல் பண்ண முடியாது கிடக்குறாங்க. சாதாரண விஷயம். இங்கே வெள்ள நிவாரண நிதியே கொடுக்கல. அதாவது ஒரு ஃபண்டு நடத்துகிறாங்க, அதாவது இந்த மாதிரி பேர் வெள்ளங்கள் வரும்போது ஆபத்துக்கு உதவுறதுக்குன்னு நிதியே வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில், மத்திய சர்க்கார். அதை கொடுக்குறதுக்கு என்னங்க கேடு? அதை கொடுத்தாக என்ன குறைஞ்சா போயிடும்? எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து கொடுக்குறது, அதை செய்கிறதில்ல. இப்படி தவறு மேலே தவறு, ஏகப்பட்ட தவறு. ஆமாம், சமயத்தில் கோர்ட்டில் கூட அவங்க ஆட்களே இருக்காங்க, நீதிபதிகளே அவங்க ஆட்கள் இருக்காங்க. இந்த இடி அப்படின்றத வச்சு பயங்காட்டுறாங்க. இப்படி கொடுமை மேலே கொடுமை, வெளியே சொல்ல முடியாத, பேச முடியாத ஜனநாயகத்துக்கு அழிவு பாதையில் போய்கிட்டு இருக்கு. அதான் சொல்லுங்கள். அதே போல் அப்படியே விடக்கூடாது. அதனால் அது கடவுளும் தண்டிப்பார். இப்போ வரக்கூடிய மக்கள் புரட்சி உருவாக போகுது. வர எலெக்ஷனில் கூட நேர்மையாக நடக்கணும், நேர்மை நடக்க விடுவாங்களான்றது இந்த மாதிரி கேள்விக்குறிலாம் நிறையா இருக்குது. அதனால் நேர்மையாக நடந்துச்சுன்னாக்கா நல்லவங்களும் இருக்காங்க, நல்லவங்க இல்லாமல் இல்லை. அதனால் நேர்மையானவங்களும் இருக்காங்க. அதுக்கு தான் மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் நல்லதே நடக்கும். ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை விட்டு போனால் தான் மக்களுக்கு நல்லது. எதிர்பார்க்காத பணக்காரராக வந்துடுவீங்க. இந்த ரேகை எல்லாருக்கும் அமையாது. இந்த ரேகை வந்திருக்குது, அது கொஞ்சம் சீராக வந்ததுனாக்கா நல்லா பெரிய லெவலுக்கு வந்துடுவீங்க. அதை போட்டிருக்கேன் பாருங்கள், இப்படி வரணும், இவ்வளோதான். அப்படி வந்து ஜாயிண்ட்டில் எத்தனை வந்து விட்டுருக்கணும். ஆமாம், அது அங்கே இருக்குது. அது அந்த கையில் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த ரேகை. அது இந்த ரேகை மட்டும் கரெக்டாக வந்திருந்தால், இவ்வளோ மட்டும் இந்த ரவுண்டிங் கரெக்டாக வந்திருந்தால் நீங்கள் இங்கே இப்படிலாம் இருக்க வேண்டியதில்லை. ரொம்ப பெரிய ஓனர் ஆகிடுவீங்க.